இதெல்லாம் இருக்க வேண்டியது. ஒரு தடவைக்கு 4 தடவை கண்ணாடி பார்க்கறது இந்த வயசுக்குரியது அப்படின்னாலும், கண்ணாடியை பார்த்து உன்னுடைய உருவத்தை பார்த்தே மயங்கி நிற்கிறது இந்த வயசுக்கு ஒத்தது அல்ல. ஒரு வகுப்புக்குள்ள வரணும் அப்படின்னா, ஒரு அர்ச்சகர் ஆண்டவனுக்கு பூஜை பண்றதுக்காக கர்ப்பகிரகத்துக்குள்ள போற மாதிரி. அப்ப நான் சொல்வேன் சிரிச்சுக்கிட்டே, என்னுடைய மற்ற ஆசிரியர்கள் கேட்கும்போது நான் சொல்வேன், கோடி கோடி பணம் கொடுத்து என் குலதெய்வத்துக்கு நான் கோவில் கட்டினாலும் அர்ச்சனை நடக்கும் பொழுது அர்ச்சகர் திரையை போட்டுடுவாரு. ஆண்டவனுக்கும் அர்ச்சகருக்கும் மட்டுமே உள்ளது. என் குழந்தைங்க எல்லாம் என்னுடைய தெய்வம், நான் அர்ச்சகர், என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் 1000 நடக்கும். எனக்கு ஐ டோன்ட் நீட் அன் ஆடியன்ஸ்ன்னு சொல்வேன். அவ்வளோ கரெக்டாக 9 மணிக்கு ரேஸ் ஹார்ஸ் மாதிரி வந்து மூக்க உள்ள விட்டுருவான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விட மாட்டோம்ல. 3rd செமஸ்டர் முடிச்சு 4th செமஸ்டர் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. காலேஜ் அவனுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்தது. ஸ்டைப்பெண்டாக 4000 rupees அவனுக்கு ஒரு 2 மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் கிடச்சிது. ஒரு பெரிய ரினவுண்ட் ஃபிசிசிஸ்ட் கிட்ட தான் ஜூனியராக போய் சேர்ந்து ஒரு 2 மாதம் அங்கே இருந்தான் பூனால. திரும்பி வந்ததுக்கப்புறம் அவனுடைய செமஸ்டர் ஃபீ அந்த குழந்தை கட்டினான். அதை விட பெரிய விஷயம், ஹி காட் செலக்டட் இன் IBM. IBMல செலக்ட் ஆகணும். ஆனால் அவன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட், இவன் ட்ரீம். நான் கேட்டேன், IBM இஸ் கம்ப்யூட்டர் கம்பெனிடா, அங்கே போனால் என்ன பண்ண? ஐயோ மேம், அப்போல்லாம் பார்க்கணும் தெரியுமா, என் குழந்தைங்க பக்கத்தில் வந்து நின்று காதில் ரகசியம் மாதிரி பேசும். ஐயோ மேம், JB மேம், என்னை எப்படி நீங்கள் எந்த பேரில் எவ்வளோ பெருசாக எழுத்தாலும் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் JB மேம். அப்போது JB மேம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, IBMல 2 வருஷம் இஃப் ஐ கண்டினியூ ஒர்க்கிங் தே வில் புட் மீ இன் பிட்ஸ் பிலானி டு கண்டினியூ வித் மை MSc. பிட்ஸ் பிலானிக்குள்ளெல்லாம் போக முடியுமா மேம்? அதுக்காக தான். சரி, 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிட்ஸ் பிலானில் என்ன சொன்னாங்க, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமாக ஒன்றுக்குள்ளே போக முடியுமே தவிர பியோர் MSc ஃபிசிக்ஸ் பண்ண முடியாது. யூ கே நாட். சரி, ஒரு 4 வருடம் கழித்து நான் காத்துட்டு இருக்கும்போது பார்த்தா இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கிளாஸே கிடைக்கிது. மதியம் அந்த குழந்தைங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வச்சே ஆகணும். இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழே தெரியும், 26 எழுத்து என்ன பெரிய விஷயமா, வாடா வெள்ளைக்காரனை வெளியில் வரட்டியாச்சு, அவன் மொழி என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது. அப்போது ஒரு குழந்தை, அப்போ நான் சொன்னேன், இதே ஃபிசிக்ஸில் ஒரு 4 வருஷம் முன்னால் ஒரு குழந்தை எழுந்திரிச்சு நின்னான். அவங்ககிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும். அவங்ககிட்ட நான் படித்த பாடம் எத்தனை தெரியுமா, ஏழ்மையில் செம்மைன்னு படித்தேன். தாய் தகப்பன் கல்வி அறிவு இல்லாட்டாலும் முதல் முறையாக கல்வி அறிவோடு ஒரு குழந்தை வரதானாலும் அந்த செம்மை, அந்த உறுதி, அந்த கண்ணில் இருந்த நெருப்பு எவ்வளோ அழகாக இருந்தது. இது நான் சொல்லி முடிச்சுட்டு அவன் பேரையும் சொன்ன போது ஒரு குட்டி கை மேலே போச்சு. அந்த குழந்தை, ஒரு பையன் எழுந்துச்சா, மேம் அந்த பையனுடைய தம்பி நான் தான் மேம் அப்படின்னு. என்னை விட அதிர்ஷ்டசாலி ஆசிரியர்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அண்ணனை மிஞ்சின தம்பி. காலையில் 6 மணிக்கு அப்பாவோட எழுந்திருப்பான். எழுந்திரிச்சு ஊர் எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டில் வாழ்ந்த குழந்தை. 3 பக்கம் செவரு, 4வது பக்கம் ஒரு மரம். சாதாரணமாக எரியக்கூடிய ஒரு சீமனை விளக்கு. நீங்களாம் அதை பார்த்துருக்க கூட மாட்டீங்கடா. கேட்டு பாருங்க வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட, நீங்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது? கையில் ஒரு மொபைல் வந்ததுன்னா உலகமே கைக்குள்ளே வந்ததுன்னு அர்த்தமா? எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான வெப்பன் அது. நாங்கள் பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், மாயக்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு எல்லாம் குழந்தைங்களை மிரட்டுவோம். இப்போ தான் எங்களுக்கு புரியுது, அந்த மாயக்காரனும் பூச்சாண்டியும் வீட்டுக்குள்ளே வந்து டிவி உருவத்துலையும் உள்ளங்கையில் உட்காந்து மொபைல் உருவத்துலையும் வந்துட்டானுங்க. இவங்க கையிலேருந்து உன்னை தப்பிச்சு கொண்டு வரதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த பையன் நான் தான் மேம் அப்படின்னு சொன்ன குழந்தை காலையில் 6 மணிக்கு அப்பாவோட எழுந்திருப்பான். ஊர் எல்லையில் இருக்கக்கூடியது. அப்பாவும் அம்மாவும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து அந்த சீமனை விளக்கில் ரெக்கார்டு எழுதக்கூடிய குழந்தை. அவன் சிரிச்சுட்டே சொல்லுவான், எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது மேம், விளக்கு இருந்தால் தானே எல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதே, இந்த ஒத்த விளக்கு எரியும் போது அது முன்னாலே ரெக்கார்ட் நோட் புக் மட்டும்தான் தெரியும், டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது எனக்கு. சாப்பாடுனா ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய பையன். பசியினுடைய சுவையை மட்டும் அறிஞ்ச பையன். அவங்க அண்ணனுக்கு கிடைக்கக்கூடிய 15,000 ரூபாய் சம்பளத்தில் பெங்களூரில் IBMல ஒர்க் பண்ணுற குழந்தை. அதற்கான உடையாவது வேண்டாமா? அத்தனையும் போக வீட்டுக்கு ஒரு 8,000 ரூபாய் அனுப்பிச்சா இது டியூஷன் எடுக்கும். டியூஷன் எடுக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், டியூஷனுக்கு யாராவது வேணும்னா அதுவும் ஃபிசிக்ஸ் 6, 7, 8 இந்த 3 வகுப்புகள் நீ யோசிச்சு பாரு. நீ குழந்தையா இருந்த போது வீக்கஸ்ட் லிங்க் இன் எனி ஸ்கூல் 6, 7, 8 இந்த வகுப்புகளை நீ என்ன சயின்ஸ் படிச்சேன்னு கூட உனக்கு தெரியாது. அப்போ உன்னுடைய சயின்ஸ் ஆசிரியர் உறுதியான ஆசிரியராக இருந்திருந்தா நீ பியோர் ஃபிசிக்ஸும் பியோர் கெமிஸ்ட்ரியும் எடுத்துகிட்டு வரணும், பியோர் மேத்ஸ்குள்ளே வரணுங்கிற வெறி உனக்குள்ளே வரும். இதைத்தான் கனவு காண சொல்லி சொன்னது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் கனவு காணுன்னு சொல்லி. ஒரு ஃபிசிக்ஸ் இல்லாமல் என் முன்னால் உட்காந்துருக்கிற உங்களை கூட எனக்கு அடையாளம் தெரியாது. உன் உருவம் அத்தனையும் என் தலைக்குள்ளே போய் விழணும். நீ தான் இதுன்னு தெரியணும். என் கையை செய்கிறதும் காதை செய்கிறதும் நான் பேசுகிற பேச்சும் காதில் விழுறதும் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இல்லாமல் உலகம் கிடையாது. அப்போ அந்த ஃபிசிக்ஸ்குள்ளே வந்து சேர்ந்து அந்த குழந்தை இருக்கும்பொழுது என் கூட இருந்த ஒரு ஆசிரியர் சொன்னாங்க,
என் பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக். நான் சொல்லக்கூடிய காலகட்டம் என்ன தெரியுமா? சமச்சீர் கல்வி இல்லாத காலகட்டம். 4 சிலபஸ் தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டம். சென்ட்ரல் போர்டுக்காக ஒரு சிலபஸ், ஸ்டேட் போர்டுக்காக ஒரு சிலபஸ், மெட்ரிகுலேஷனுக்காக ஒரு சிலபஸ், ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ஸ்க்காக ஒரு சிலபஸ். 4 சிலபஸ், 4 விதமான ஃபிசிக்ஸ் புக். காத்தடிக்கிறதுல பக்கம் மாறி போனால் கூட கவலைப்படாமல் அப்படியே படிச்சுட்டு போகக்கூடிய ஆசிரியர்கள். எவ்வளோ பெரிய துரோகம்! பாரதி தான் சொல்லுவான், படித்தவன் தவறு செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு சொல்லுவான். ஆசிரியர்கள் மனதில் வாங்க வேண்டியது ஒன்று. எதிரில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம பண்ணுற தப்பு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். தெரியலாம், அது வாயை விட்டு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், சொல்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், சொன்னால் என்ன ஆகும்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த பையனை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் என்னுடைய ஒரு ஆசிரியருக்கு. என் குழந்தைய கொடுக்குறேன் நான். ஆனால் ஒன்று, 3 மணி வரைக்கும் அவன் காலேஜில் இருந்துட்டு வரான். உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அவனை ஸ்மார்ட்டர், டாலர், பிகரெல்லாம் ஆக்கக்கூடிய ஒரு லிக்விட்னா அதையே என் பையனுக்கும் கொடுக்குறதானா? சரி, உங்கள் பையனுக்கும் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருதோ அதே மாதிரி என் பையனுக்கு கொடுக்குற ஒன்று உங்களுக்கும் கொடுத்துட்றேன். சரி, அதுக்கு அடுத்தது சின்ன பையன் தானே, கடைசியாக ஃபீஸ் கொடுத்துக்கலாம்லாம் நினைக்கக்கூடாது, முதல் நாளே ஃபீஸை கொடுத்துடணும். சரி, இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வரும்போது என் பையன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், உங்கள் பையனுக்கு வேலை கொடுத்துருப்பான், அவன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். இவன் படிப்பை தொந்தரவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் ஒரு டியூஷன் மாஸ்டர் தரேன் நான் சொன்ன. இந்த பையன் டியூஷனுக்கு போனான். போய் 10வது நாள் அந்த கலீக் என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, தெய்வம் மாதிரி ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, நல்லா எடுக்கிறானா கிளாஸ் எடுக்கிறத தாண்டி அவன் என்னெல்லாமோ பண்ணுறான்ப்பா. என் பையன் உதவ மாட்டான்னு நினச்சேன், என் பையன் மாற ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டு கொலாப்சபிள் கேட்டுக்கு கீச்சன் கத்தி துரு பிடிச்சிட்ருக்கு. வந்த முதல் நாள் என்கிட்ட கேட்டது அவன், மேடம் கொஞ்சம் கிரீஸ் இருந்தால் சரி, இல்லைன்னா தேங்காய் இருக்கா? என் பையனையும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு தேங்காய் விடுறது சொல்லி கொடுத்தான். செருப்புகளை அடுக்கி வைக்கிறது சொல்லி கொடுத்தான். உன் ட்ரெஸ்ஸை நீயே அயர்ன் பண்ணுற வயசாச்சுடா, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வந்தாச்சுன்னா நீயே அயர்ன் பண்ணணும், அப்பா வண்டியை தொடச்சி வைக்கணும், ஒன்றொன்னா இதுக்கும் மேலே பாதி குடிச்சிட்டு மீதி அப்படியே வச்சுட்டு எனக்கு போதும் அப்படின்னு எழுந்திரிச்சு போகிறேன் என் பையன்கிட்ட. உனக்கு இது கிடைக்கிறதுனால தான், எனக்கு இது கிடைக்காதது, நான் எப்படி குடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கடைசி சொட்டு வரைக்கும் குடிச்சிட்டு டம்ளரை கழுவி கொண்டு வந்து டேபிளில் கவுத்துட்டு போகிறது. என் பையன் படிச்சுட்டான். என் பையனுக்கு இது அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்து மாளலை. என் பையன் இப்போ சாப்பிடும்போது தட்டிலேருந்து வெளியில் எதுவுமே விழாது, வெறும் அதில் இருக்கக்கூடிய மிளகாயை மட்டும்தான் வைப்பான், கருவேப்பிலையை சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கான் அவன் பையன். இப்போ யாரப்பா எனக்கு கொடுத்துருக்கீங்க, தெய்வம் மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட குழந்தை. இவன் கிளம்பும் பொழுது நான் கேட்டேன், டே அண்ணனுக்கும் தம்பிக்கும் நான் தானே டீச்சர், குருதட்சணை கொடுங்கடா. அப்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இதே மாதிரி காரிடார் மேலே இருக்கிற ஃபிசிக்ஸ் கிளாஸ், கெமிஸ்ட்ரிக்கு இறங்கி நான் வெளியில் வரணும் அடுத்த கிளாஸுக்கு போகும்போது, இவன் 3rd இயர் வந்தாச்சு, லாஸ்ட்டு செமஸ்டர். நான் இவங்ககிட்ட கேட்கும்போது அவன் சிரிச்சுட்டே சொன்னான், ஜேபி மேம் குருதட்சணை தானே கொடுத்தா போச்சு, என்ன குருதட்சணை கொடுக்குறீங்க, அண்ணனும் தம்பி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னடா மேம் 2020 ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸுக்கு அவார்டு கிடைக்குமே, ஆனால் அந்த விஞ்ஞானிகள் கும்பலில் நானும் அண்ணாவும் இருக்க முயற்சி இருப்போம் மேடம், அதுதான் குருதட்சணை உங்களுக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இவ்வளவு நல்ல குருதட்சணை ஒரு குருவுக்கு கிடைக்கணும்னா குரு அந்த தகுதிக்கு போகணும். இப்போ நான் சொன்னேன், அப்படி ஒரு நிலைமை வருமே ஆனால் 2020 உயிரோடு நான் இருப்பேனே ஆனால் கண்டிப்பாக உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக உங்கள் 2 பேரையும் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட்டிகிட்டு வரும் கல்லூரிக்கு, என்னுடைய முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி. உங்களை படகு மாதிரி ஒரு காரில் கூட்டிகிட்டு வருவாங்களா, கல்லூரி வாசலில் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னால் அந்த கார் நிற்கும்போது உங்கள் 2 பேருக்கான கார் கதவை திறந்து விடுறதுக்கு நான் காத்துட்டு நின்றுட்டுருப்பேன். இந்த மாதிரி குழந்தைங்க தாண்டா வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் ரைட், இதுதான் இளைய பாரதம், இதுதான் வேணும், இதுதான் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள பந்தம்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னுடைய கிண்டலையும் கேலியும் தாண்டி, உன்னுடைய நீ அவர்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை தாண்டி, இது அத்தனையும் தாண்டி நீ நல்லா இருக்கணும்னு இந்த பூமியில் நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உண்டு அப்படின்னா உன் தாய் தகனுக்கு அப்புறம் உன்னுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான். என்னைக்காவது உன்னுடைய டீச்சர் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை ரோடை கிராஸ் பண்ண போகும்பொழுதோ நீ படகு மாதிரி ஒரு காரில் வந்து பக்கத்தில் நின்று சார் அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது மேம் சொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் நடுவில் உன் முகம் அவங்களுக்கு நினைவிருக்காது. ஆனால் நீ என்ன சொல்லுவ தெரியுமா, சார் நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்ததில்லை, ஒரு நாள் கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்த பொழுது காஃபியை குடித்து தாண்டி போகும்போது என் முதுகை தட்டி கொடுத்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இதுக்காகவாடா நம்ம வந்திருக்கோம்,
உன் கையில் பேனாவை கொடுத்து ஆண்டவன் எத்தனை பேர் தலையெழுத்தை மாற்றணும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கான். வகுப்புக்கு போக வேண்டாமா மகன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அத்தனை பேரை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் போனீங்க. அன்றைக்கி ராத்திரி நான் தூங்கலை சார். நீங்கள் என் கண்ணு பார்த்து சொன்னீங்க. எத்தனையோ ஆசிரியர்கள் பார்த்துட்டு கேட்காம போயிருக்காங்க. என்னன்னு கூட கவலைப்படாமல் போனாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியாது. பக்கத்தில் வந்து தோளை தட்டி எங்கள் கண்ணை பார்த்து சொன்னீங்க, டே உங்கள் கையிலெல்லாம் ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ பேர் தலையெழுத்தை மாற்றி எழுதணும்னு இறைவனும் இயற்கையும் உங்களை படைச்சிருக்கேன், இப்படி உட்காந்துருந்தா முடியுமா, வகுப்புக்கு போக வேண்டாமாமா அப்படின்னு கேட்டீங்க. உங்கள் கரலில் இருந்த வருத்தமும் அக்கறையும் கனிவும் அன்றைக்கி நைட்டு எனக்கு தூங்க விடலை சார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, எந்த பொல்யூஷனும் வராத மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை நான் உருவாக்கியிருக்கேன் சார். நீங்கள் வந்து என்னையும் என்னுடைய எல்லா ஸ்டாஃபையும் வாழ்த்தணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு சாலையில் நீ நின்று உன்னுடைய ஆசிரியர்கிட்ட பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கை பூரா உழைச்சதற்கான ஊதியம் அன்று அவர் கையில் கிடைக்கும். அது ஒன்று தான் ஊதியம். காசுக்காக நீ படைச்சவனை கூட வாங்கலாம். தர்ம தரிசனத்தை தாண்டி பணம் கொடுத்து கூட தரிசனம் பண்ண முடியும். ஆசிரியர்கள் கழுத்தில் விலை மாட்டிக்கொள்ளலாமா? இன்னும் ஐ எம் ஃபார் சேல் அப்படின்னு எந்த ஆசிரியரும் போடலை. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விலை போகக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அல்ல. ஆசிரியர்கள் விலை போக மாட்டாங்க. ஒரு நாட்டினுடைய எல்லாம் முறிஞ்சதுக்கு அப்புறமும் அச்சாணியா நிற்கக்கூடிய, தேரே விழுந்ததுக்கு அப்புறமும் சக்கரத்தின் அச்சாணியா நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய பொறுப்பு மிக பிரம்மாண்டமானது. இனி நீ வகுப்பில் போய் உட்காரும் பொழுது 1 மணி நேரம் உனக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் தயார் செய்யாமல் ஒரு ஆசிரியரால் வகுப்புக்குள்ள வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். அத்தனை பேர் கண் பார்த்து பேசுறதுக்கு எவ்வளோ உறுதி வேணும்னு புரிஞ்சுக்கும். இது உன் மனதில் விழுந்தாச்சுன்னா இந்த விதையை ஊனும் போது நான் எத்தனை கலைகளை எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வறுமை வாய்ப்பட்ட அத்தனை குழந்தைகளை பற்றியும் எனக்கு தெரியும். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரிக்கு தரமணிக்கு வந்து, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரிக்கு தரமணிக்கு வந்து, அதுக்கடுத்து இப்போ நியூரோ சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய சுவிட்சர்லாண்டில் ஒரு ப்ரொஃபஸர், நோபல் பரிசு வாங்கிய ஒரு நியூரோ சயின்ஸில் இருக்கக்கூடிய அவருடைய ஸ்டூடெண்ட்டாக போன என்னுடைய குழந்தை, மிக சாதாரணமான பொண்ணு. இங்கே வரும்பொழுது இவெல்லாம் விஞ்ஞானியா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு பதவி வரும்போது பணிவு வரணும். அதை விட பணியறதுக்கு துணிவு வரணும். ஐயோ நம்ம பணிவான இருந்துட்டா மற்றவங்கலாம் கிண்டல் பண்ணுவாங்களோ, பணிவான இருந்துட்டா ஏமாத்திடுவாங்களோ, பணிவான இருந்தால் நம்மளை ஒன்றுமே இல்லைன்னு பொருட்படுத்த மாட்டாங்களோ அப்படிங்கிற அச்சம் இல்லாமல் பணியறதுக்கு தான் மிகப்பெரிய துணிவு வேணும். மிகப்பெரிய துணிவு உள்ளவங்க எல்லாமே பணிவுள்ளவர்களாக இருந்தவர்கள். அப்போ அந்த குழந்தை என்கிட்ட அவங்க அப்பா ஓடி வந்து சொன்னது, பிஎஸ்சி முடித்த உடனே சொன்னாங்க, இங்கேயே எம்எஸ்சி படிச்சுட்டு இங்கேயே லெக்சரர் ஆகி அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் 8 எக்ஸ்ட்ரா பேப்பர் எழுதியிருக்கா சார். அவன் 8 எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ், எல்லாரும் போன தூரத்தை விட இன்னும் அதிகம் ஓடி இருக்கா. எத்தனை நாள் தான் மேடம் கியூரியே பெரிய விஞ்ஞானின்னு சொல்ல முடியும்? என் ஸ்டூடெண்ட் அன்னபூர்ணி பெரிய விஞ்ஞானின்னு நான் சொல்லணும். அது வெளியில் போகணும்னு ஆசைப்படுது. அது திமிங்கலம். திமிங்கலத்தை தயவு செஞ்சு மீன் தொட்டியில் வளர்க்காதீங்க சார்னு சொன்னேன் நான். இங்கே எத்தனை குழந்தைங்க மீன் தொட்டி மீன்கள்னு எனக்கு தெரியாது அம்மா. கல்லூரிக்கு வரதே ஒரு பொழுதுபோக்கா எத்தனை குழந்தைங்க பார்க்குறீங்கன்னு தெரியாதம்மா. ஒரு கண்ணாடியை பார்த்தா உங்கள் மெய் மறந்து எத்தனை குழந்தைங்க நிற்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. ஆனால் இது அல்ல, இதெல்லாம் இருக்க வேண்டியது. ஒரு தடவைக்கு 4 தடவை கண்ணாடி பார்க்கறது இந்த வயசுக்குரியது அப்படின்னாலும் கண்ணாடியை பார்த்து உன்னுடைய உருவத்தை பார்த்தே மயங்கி நிற்கிறது இந்த வயசுக்கு ஒத்தது அல்ல. நீ வெளியில் வரணும். அந்த குழந்தையோட அப்பா கிட்ட நான் சொன்ன மாதிரி இங்கே எத்தனை பேர் மீன் தொட்டி மீன்கள்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் மீன் தொட்டியில் வளர திமிங்கலங்கள்னு எனக்கு தெரியாது. மீன் தொட்டி மீன்களுக்கு மீன்கள்ங்கிற தகுதி கூட கிடையாதுமா. இன்பிரீடிங்லேயே வந்தவங்க, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் அதுக்கு மேலே எல்லாருமே பிரெட் இன் கேப்டிவிட்டி, அந்த சின்ன தொட்டிக்குள்ளேயே தான் பிறந்து வளர்ந்தவங்க. வண்ண வண்ண மீன்களாக இருக்கலாம், ஆனால் வெறும் காட்சி பொருள்கள்னு புரிஞ்சுக்கும். 10 பேர் வந்து நின்று ஆஹான்னு பார்க்கறதுக்கு. மீன் தொட்டிக்குள்ளே அலை அடிக்காதுப்பா, ஆக்சிஜனு கூட பிரச்சனை வராது, அதையும் வச்சுருப்பாங்க. உணவு கூட தேட வேண்டாம், உணவையும் போட்டுடுவாங்க. பெரிய மீன்கள் வந்து கவ்வாது, அவங்கள கொட்டி கொண்டு போகாது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். வரவங்கெல்லாம் பார்த்துட்டு போகிற அப்படிப்பட்ட வெறும் காட்சி பொருளாக இருக்கணும்னா இரு. இன்றைக்கி நான் உன்னை பார்க்கல, உங்ககிட்ட பேசலை, எதுவுமே நடக்கலை, எடுத்து ரைட் ஆஃப் பண்ணிடலாம். எத்தனையோ நாட்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமையே போயிருக்கு. இன்றைக்கி நான் வரவும் இல்லை, உங்களை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, நீ கவனிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. இல்லை மேடம் நான் திமிங்கலம் அப்படின்னா, திமிங்கலங்கள் மீன் தொட்டிகளுக்கு சொந்தம் அல்ல. திமிங்கலங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சமுத்திரத்துக்கு சொந்தம். அந்த சமுத்திரத்துக்கு சொந்தம் அப்படின்னா அங்கே சூறாவளிகள் வரும், சுனாமி வரும். அலை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் குட்டையில் அலையே அடிக்காது. குட்டை நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு தேங்கி இருக்கிற குட்டையில் என்ன போய் குளிக்கும் தெரியுமா? நம்ம அப்படிப்பட்ட ஆட்களா?
சமுத்திரத்தில் குளிக்கணும்னு வரும். நாம் ஒரு திமிங்கலம் அப்படின்னு நிரூபிக்க வரும். ஒரு தடவை உள்ளங்கையப்பாய் உன் கையில் தெய்வம் ஓடக்கூடிய ரேகைகளில் எத்தனை பேர் தலையெழுத்து உன்னுடைய ரேகைகளாக மாற்றிருக்குன்னு பார். நாளைக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக வரணும், எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணணும், இந்தியாவை எவ்வளவு தூரம் முன்னால் கொண்டு போகணும். நீயும் நானும் இப்படி இந்த அரங்கத்தில் வெளிச்சம் இருக்குது, ஃபேன் இருக்குது, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். இத்தனை சுபிட்சமாக நம்மளுக்கு தாக்குதல்கள் நடக்க போகிறதில்ல, எதுவும் இல்லை. காலை வேளை சோறு கொடுத்தாச்சு, மதிய சோறு கையில் வந்திருக்கு, எல்லாம் 10 நாளைக்கு போட உடை இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. இது அத்தனையோடு நீயும் நானும் உட்காந்துருக்கும் போது என்கிட்ட படிச்சுட்டு போன குழந்தைங்கெல்லாம் எல்லை சாமிகள் மாதிரி கார்கில்ல போஸ்டிங் ஆகிருக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் உனக்காகவும் எனக்காகவும் காவல் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்காக நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். உனக்காக அவங்க உயிரை கொடுக்குறாங்க இல்லையா, அதற்கான தகுதியை வளர்த்துக்கணும். எனக்காக ஒரு நபர் உயிர் கொடுக்குறாங்கன்னா அந்த தகுதியை வளர்க்கணும். அவங்க அம்மா அப்பாவும் நொந்து தானே பெற்றிருப்பாங்க. அவங்க அம்மாவும் கண் வளருதோ, கை வளருதோ, கால் வளருதோன்னு பார்த்து தானே வளர்த்துருப்பாங்க. அவங்க அம்மாவும் சோறு போட்டால் இன்னும் சாப்பிடு, இன்னும் சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கும் வகுப்பில் ஆசிரியர்கள் எல்லோரோடையும் தானே சொல்லி கொடுத்தாங்க. தனியாக போய் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பக்கத்தில் உட்காந்து யாராவது பாடம் எடுத்தாங்களா? அந்த வகுப்பில் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் அவர் அல்லாத நபர்களும் இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய ஃபிசிக்ஸில் இருந்த குழந்தைங்க எத்தனை பேர், கெமிஸ்ட்ரியில் இருந்த குழந்தைங்க எத்தனை பேர், லிட்ரேச்சரில் இருந்த எத்தனை குழந்தைங்க எல்லை சாமிகளாக உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் உனக்காக என்னுடைய பிரார்த்தனை உண்டு. என்னுடைய ஆயுளும் சேர்த்து வச்சு நீ அங்கே இருக்கணும். ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் கிடைக்காது, அங்கேருந்து ஃபோன் பண்ணும். ஃபோன் பண்ணும்போது சொல்லும். இப்போ நான் சொல்லுவேன், ஏன் உன்னை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறேன்னு தெரியுமா, ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு போது என்னுடைய ஒரு மாணவன் சொன்னான், என்னை பற்றி எதுக்காக பேசுகிறீங்க? ஐயோ நீ எங்கே போய் உட்காந்துட்டு இருக்க, 26 வயசு தான், இந்த மேஜருக்கு வந்தாச்சவன், காவல் காக்கிறதுக்காக அவங்க உட்காந்துட்ருக்கு. அதுவும் என்ன கான்வாய் ஹெட்டாக உட்காந்துட்ருக்கு. அதுவும் எந்த இடத்துல, ரெகுலர் இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்பாட், காலம் காலமாக பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவல் நடக்கக்கூடிய இடத்துல போஸ்டிங். அதில் கான்வாய் போகக்கூடிய படை தளவாடங்களுக்கெல்லாம் முன்னால் இருக்கக்கூடிய பைலட். அவன் எப்போ வேணாலும் அடி வாங்கலாம், எப்போ வேணாலும் தாக்கப்படலாம். எவ்வளோ தைரியம்டா, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம்ப்பா. எப்படி அனுப்பியிருக்கா ஒரு பையனை. இப்போ நம்ம பையனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கால் தரையில் பட்டா கூட பரவாயில்லங்கிற குழந்தையும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு நடுவில், செல்லம் கொடுத்தே குழந்தைங்களை கெடுக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு நடுவில் உங்கள் அம்மா இறக்கி விட்டுருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம். நான் எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் தெரியுமா, எங்களை காப்பாற்ற நீ அங்கே உட்காந்துருக்கேன். அவன் சிரிச்சுட்டே ஒரு வார்த்தை சொன்னான், என்னை பற்றி எல்லாம் சொல்லாதீங்க, நான் இல்லாட்டாலும் இந்தியன் ஆர்மி இருக்கும், ஆனால் இந்தியன் ஆர்மி இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு போகிறத சொல்லுங்க மேடம். எத்தனை ஆயிரம் பேர்கள் உயிர் கொடுக்கறதுக்கு தயாராகி அங்கே நிற்கிறாங்க, அதை போய் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சுவாச காற்று மாதிரி தேசபக்தி உள்ள போகணும்னு சொல்லிக் கொடுங்க. மொழி மேலே பக்தி இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. தமிழில் நான் பேச ஆரம்பிச்சு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்ட, தமிழில் 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 அப்படின்னு அங்கே இருந்து கூவான். நாட் பிகாஸ் இட் டஸ் நாட் நோ இங்கிலீஷ். தமிழ் கேட்கணும், தமிழ் கேட்கணும், சொல்லுங்க. அப்போ தான் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். இதே மேடம் கியூரி சின்ன மரியாவா இருந்தபோது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி டீச்சரோட வகுப்பில் பாலிஷ் லாங்குவேஜில் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் போலண்ட் வாஸ் அண்டர் த ரூல் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யன் எஜுகேஷன் ஆஃபீஸர் உள்ள வந்த அடுத்த நிமிஷம் மரியா ஸ்டார்டட் டாக்கிங் இன் ரஷ்யன் லாங்குவேஜ். அவர் போனதுக்கப்புறம் அந்த ஆசிரியரும் மரியாவும் ஒருத்தர் கட்டி தழுவி கதறி எழுதியிருக்காங்க, தாய்மொழியில் பேச முடியாமல் போச்சே அப்படின்னு. தன்னுடைய கண்டுபிடிப்புகளில் முதல் கண்டுபிடிப்புக்கு பொலோனியம்னு ஒரு பேர் வச்சாங்க தாய்நாட்டுக்காக. திரும்பி போப்பா, புத்தகங்களை எடு, எல்லாருடைய வாழ்க்கை வரலாறையும் படி, கேப்சியூல் ஃபார்மில் வச்சிருக்கு, வாய்க்குள்ளே போட்டு முழுங்கின அடுத்த நிமிஷம் உனக்கு தெளிவு பிறக்கும், தீர்க்கம் பிறக்கும், பார்வையில் ஒரு வெளிச்சம் இருக்கும். சூரிய குஞ்சுகள் மாதிரி உட்காந்துருக்கீங்க, சூரியனுடைய சின்ன சின்ன பிஞ்சுகள் மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய நிழல் கூட வெளிச்சமாக விழும். எங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சம்பத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கல்வி கிடைச்சிருக்கு. கல்விங்கிற பெருங்கொடை கிடைச்சிருக்கு. உங்களை பல்லக்கில் தூக்கி நடக்கக்கூடிய முதல்வர்கள் கிடைச்சிருக்காங்க, ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க. நீ ஏதோ சாதிக்க போற அப்படின்னு எல்லா கனவையும் உனக்காகவே காணக்கூடிய தாய் தகப்பன் கிடைச்சிருக்காங்க. கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிடாது. வீண் பண்ணுறது தெரியாமல் வீணாக போயிடும். நீ தனியாகவே இருந்து 3 செமஸ்டர் 4 செமஸ்டர் 5 6 முடிச்சு நீ வெளியில் போனாலும் பரவாயில்ல, நண்பன்கிற பேரில் நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை, தானும் வளராமல் உன்னையும் வளர முடியாத நிலைக்கு போகிற ஒரு நபரை தயவு செய்து நட்பு கொண்டு வராதே. நட்புன்னு சொல்லக்கூடியது அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறது அல்ல. அதை நீ காதல்னு சொன்னாலும் சரி, ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது அல்லம்மா. இந்த 2 ஜோடி கண்களும் எதிர்காலத்தையும் மனிதர்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு பேர் தான் நட்பு. அப்படி நட்பு கொடுக்காத நபர்களை நட்போட சேர்த்தாது. நீங்கள் எல்லாம் தீப்பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய தீக்குச்சிகள் மாதிரி. கண்டிப்பாக பற்றி எரிய முடியும், ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும்.
ஃப்ரிக்ஷன் வராது. தன்னை போல தைரியமா சந்தோஷமா தீப்பெட்டிக்குள்ள உட்காந்துருப்போம். இது அல்ல. தன் தலையில நெருப்பு வந்தாலும் உடம்பு பூரா கருகினாலும் 10 மெழுகுவத்தியை ஏத்தணும்னு ஒரு தீக்குச்சி முடிவு பண்ணிச்சுன்னா அந்த தீக்குச்சி வாழ்ந்ததற்கான அடையாளம். கொண்டு வந்த விதைகள் எல்லாம் மனதில் தூவிட்டேன் நான். இது வேர் விடுறது உன்னுடைய பொறுப்பு. இல்லை, எழுந்திரிச்சு போகும்போது நான் போட்ட விதைகள்ல எல்லாம் பாதி கீழே கிடந்துச்சுன்னா குமிஞ்சு நான் பொறுக்கிட்டு போவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய விதைகளோட வீரியம் எனக்கு தெரியும். இந்த விதைகள் எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். திரைப்படங்களில் வரக்கூடிய ஆசிரியர்கள் மாதிரி நாங்கள் கோமாளிகள் அல்ல. கையை தட்டி சுத்தியிலும் நின்று கிண்டல் பண்ணி ஜோக்கர் கிடைக்கலன்னா ஒரு ஆசிரியர் இல்லை. நாங்கள் எங்களுடைய உயரம் வேறு, எங்களுடைய அளவுகள் வேறு, உங்களுக்காக எங்களுடைய கனவுகள் வேறு. எங்களுடைய கனவு உங்களுடைய கனவாகவும் உங்கள் தாய் தகப்பன் கனவு உங்கள் கனவாகவும் மாறுமே. ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து இஃப் யுவர் ட்ரீம்ஸ் வில் ஹாவ் அன் ஆக்ஷன் பிளான் டு சப்போர்ட் தெம். 10 வருடம் கழிச்சு இதே மாதிரி பாரதியார் பிறந்த தினத்திற்கு அடுத்த தினம் உங்களுடைய பிரின்சிபலுக்கு ஞாபகம் இருக்குமே. ஆனால் இன்னைக்கு நாம் போட்ட விதை பெருவிருட்சமாக ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி, விஞ்ஞானியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், கலாமாகவும் இருக்கலாம், ஒரு அப்துல் கலாமாகவும் இருக்கலாம். வந்து இங்கே நின்று இதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய இளைய பாரதத்துக்கிட்ட இந்த ஒரு தேதியில் 12/12 இந்த தேதியில் ஒரு நபர் வந்தாங்க. எங்கள் மனதில் விதையை தூவிட்டு போல. நான் தூவிட்டு போகிற விவசாயி கூட இல்லை. தூவினா எங்கேயாவது விழுந்துடும், பாறையில் விழும், பள்ளத்தில் விழும், வரப்பில் விழும், வயலில் எத்தனை விழும் தெரியாது. ஊனிட்டு போகிற விவசாயி நான். ஏன்னா ஊனுனா கண்டிப்பாக முளைக்கணும். அப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க. நான் தூர்வாடுறதுக்காக வந்திருக்கேன், நான் உங்கள் மனதில் விதையை ஊவுறதுக்காக வந்திருக்கேன், எங்களை இளைய பாரதம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஊனின ஒரு விதை என் மனதுக்குள்ளே முளைச்சிது. 10 வருஷத்துக்குள்ளே நான் திரும்பி தூத்துக்குடிக்கே வந்திருக்கேன். ஏன் கலெக்டராக வரலாம், மீண்டும் தூத்துக்குடியிலேயே போஸ்டிங் ஆகலாம், இந்த கல்லூரியிலேருந்து போகிற குழந்தைங்க. அப்படி ஒரு சம்பவம் நிகழுமே. ஆனால் நான் வந்தது சத்தியம், உங்களை பார்த்தது சத்தியம், நீங்கள் கேட்டது சத்தியம், உங்கள் மௌனம் சம்மதம் அப்படின்னு எனக்கு நீங்கள் கொடுத்தது அதை விட பெரிய சத்தியம். நன்றி, வணக்கம்.